வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான நம்ம போலி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு போலி செய்யறதுக்கு வெளிமாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி தான் பிசையணும். நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகி இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு மேல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்தி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டு நம்ம மேல மூடி வச்சிடலாம். மேல ஒரு தட்டு வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். பூரணம் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம். இதை நம்ம குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சிடலாம். லைட்டா உப்பு போட்டுக்கோங்க, இனிப்பு எடுத்து காமிக்கிறதுக்காக. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு இருந்தா போதும். குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்து வரட்டும். அடுத்து நம்ம வெல்லத்தை போட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கரைச்சி விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா ஒரு மாதிரி வாசம் அடிக்கும். இதுக்கு எந்த கம்பி பதம்லாம் தேவையில்லை. சும்மா நம்ம வெறும் கரைச்சிட்டு நம்ம வடிகட்ட தான் போறோம். நல்லா கரைச்சாச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இத பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம இத மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கெட்டி கெட்டியா இல்லாம நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது நல்லா இப்படி மசிச்சு விட்டோன்னு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை இதுல வடிகட்டிக்கலாம். இத அடுப்பை பத்த வச்சு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படியே கலக்க கலக்க அப்படியே இறுகிடும். இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடலாம். இந்த பதத்துல இருந்தாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு போலி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணா கரெக்டா இருக்கும். பாருங்க, ஆறுனோன்னு கரெக்டா இருக்கு. இந்த பதத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ மேல் மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு நம்ம பூரணத்தை வச்சு ரெடி பண்ணிடலாம். நம்ம உருட்டுறக்கு ஒரு பால் கவரோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இலையோ இது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி திரட்டிக்கோங்க. நம்மளுக்கு கையில நல்ல எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கையில நல்லா ஒட்டாம நல்லா வரும்.
அதில் நம்ம கொஞ்சமாக பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக சுற்றி பேக் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே நல்லா தட்டிக்கோங்க. அப்படியே கையை வச்சு அப்படியே லைட்டாக தட்டினா போதும். அவ்வளோதான், நம்ம திரட்டியாச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தட்டி வச்சிருக்கிறத போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கனால சீக்கிரம் கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா உள்ள வேக விடுங்க. நல்லா வெந்தோன்னே திருப்பி போட்டுக்கோங்க. அதான் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான சூப்பரான போலி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.